வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா அருவாங்கன்னு பேசுகிறேன். ஓகே, நம்ம இப்போ பயங்கரமான வைரஸ் ரொம்ப அங்கங்கே தாக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ டிபி, இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு, ஏன்னா டிபின்றது ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படின்னா நம்ம தும்புனாலோ எச்சல் இரும்பல்னால் தொத்து. ஸோ இப்போ நம்ம கேன்சருக்கு சொல்கிறப்ப நீங்கள் எல்லாம் பயந்தீங்க. சில பேர் கேன்சரு ஆளுங்க கேன்சர்காரவங்ககிட்ட நிற்க மாட்டாங்க. பட் ஆனால் அது தொத்து வியாதி இல்லை. கேன்சர் வெறும் நம்ம உடம்புல உள்ள செல்லு, அது எந்த தொத்தும் இல்லை. பட் ஆனால் டிபின்றது தொத்து வியாதி. நல்லா கேட்டுக்கங்க, கேன்சர் தொத்தாது, ஒட்டு வியாதி இல்லை. ஆனால் அதுக்கு பயந்தீங்க. ஆனால் டிபி ஒட்டு வியாதி, தொத்தும். அவங்க இருமுனா அவங்கக்கிட்ட நின்னீங்கன்னா அது உங்களுக்கு வரும். ஸோ அவங்க வாயில் இப்படி கையை வச்சு இரும்பிட்டு உங்களை தொட்டால் அது உங்கள்கிட்ட ஒட்டும். இதை தான் தொத்து வியாதி, ஒட்டு வியாதின்னுவாங்க. ஸோ நல்லா நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் கேன்சருக்கு நீங்கள் பயந்தீங்க. ஆனால் ஒரு தொத்து வியாதிக்கு நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க யதார்த்தமாக. ஸோ இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டிபிலாம் ரொம்ப பாதிக்குது ரொம்ப இடத்துல. ஸோ அது நாளடைவில் என்ன செய்யும், நம்மளுக்கு நிமோனியான்றவன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம்னா. ஸோ நிமோனியான்னு சொல்லிட்டு முதல்ல இரும்பல், சளி இப்படியே இருக்கும். அப்புறம் அது நிமோனியா. ஸோ அப்போ சளின்னுவாங்க, சளி காய்ச்சல்னுவாங்க. நீங்கள் போயிட்டு அது ரொம்ப மோசமாகிடுச்சுன்னா நிமோனியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிபின்னுவாங்க. இதை தான். ஸோ இதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு கேட்டால் இதுக்கு நிறையா வழிமுறைங்க இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் செஞ்சால் அது சரிக்கு வரும். ஆனால் அதில் ஒன்று நம்மளோட ஷிரோத்தோவும் இருக்குது. ஷிரோத்தோ எடுத்தால் நம்ம இம்யூன் சிஸ்டம், நான் சொல்லலை, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு அதிகமாக இருக்கணும், அதாவது ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது. இது தான் உங்களுக்கு டைம். ஏன்னா இப்போ அது நிறைய அங்கங்கே பரவிட்டு வருது. ஸோ அதை அடிக்கிறது, அதுக்கு மருந்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி போனீங்கன்னா திருப்பி அது வாரக்கணக்கில் வைப்பாங்க, மருந்து கொடுத்து அனுப்புவாங்க. அது உள்ளேக்கே அந்த லங்ஸில் வேலை செஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு ஒரே அது ஆப்ஷன் என்னென்னா, என்னை கேட்டால் ஷிரோத்தோ. பட் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு புலனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். யாருக்கெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளோட கேன்சர் பேசுவாங்க. இவங்களுக்கு எப்படி இதை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் மிந்தி இந்த நிமோனியான்னு அஸ்மா இருந்துச்சு. ஸோ அஸ்மா எனக்கு இருந்து அப்புறம் அது நிமோனியான்னு சொல்லி லங்ஸில் ஒரு சைடு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நான் டிபி பேஷண்ட் பார்த்துருக்குறேன். நிமோனியா பேஷண்ட்டு கட்டிலில் ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி, கை கால்லாம் ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இவங்க என்ன சாச்சாட்டா இல்லை வயசாகிடுச்சு, அவங்க நிமோனியா அந்த மாதிரி அவங்க உடம்பு ஆக்கிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் அப்பயும் பார்த்துருக்குறேன். பட் இப்போயும் ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நான் காதில் வந்துச்சு எனக்கு. அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விரும்பிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் நம்ம சொன்னோம், ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க நிமோனியா அப்படின்னு. ஆனால் அது கடைசியாக டிபி தான் சொல்லுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இப்போ டிபி கேஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ நம்ம சொல்கிறப்ப அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ டிபி கேஸ் வந்த பிறகு அவங்க நம்புவாங்க, நம்ம சொல்கிறது உண்மை தான் அப்படின்றது. அதான் சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பற்றி தெரியணும். என் புலனை பண்ணுங்கள். என் புலனை மீன் கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனா அருவாங்க பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.